முருக பக்தர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல் இங்க தமிழகத்துல எடுபடுமா? இதுவரைக்கும் எடுபடல, இனிமேலும் எடுபடுவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. பல முருக பக்தர்கள் என்னை உட்பட எல்லாருமே அப்படிப்பட்ட வேல் பூஜை அப்படிங்கிறதே கிடையாது. வேலுக்கு வேல் முதல்ல வீட்டில் வைக்க மாட்டாங்க. ரிலீஜியஸ் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இது மேலும் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. திருப்பரங்குன்றம் நான் போயிட்டு வந்திருக்கேன் அந்த சர்ச்சைக்கு. அயோத்தியாவில் ஒரு ப்ராப்ளம் இருந்து இந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நடக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம். அதிமுகவுக்கு பயம் என்னன்னா, என்டிஏ ஆட்சின்னு சொன்னா அது கூட்டணி ஆட்சி என்று புரிந்து கொள்ளப்படுமோ அப்படிங்கிறது. அதிமுக ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நான் 2024 தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது நான் பார்த்தேன். ஓபிஎஸ் அவர்களால் திமுகவுக்கு பெரிய பலன் ஒன்று இருக்காரு. கடந்த முறை முதலமைச்சரா இருந்தாலும் அவர் கட்சியிலேயே அவருக்கு ஒரு முதலமைச்சரை நீக்கக்கூடிய அளவுலதான் அவரும் அந்த கட்சியில இருக்கிறாரு. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றதே அவங்க வலியுறுத்தவே இல்லையே. பிஜேபி இல்ல, பிஜேபி என்டிஏ ஆட்சினாலே கூட்டணி ஆட்சி. நேற்று தினம் தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தை பெற்று ராகுல் காந்தி அவர்கள் அண்ணன்ற வார்த்தையை தவிர்த்துக்காரு. ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ட்வீட்லயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சாரு. நம்ம போடணுங்கிறதுக்காக அந்த ட்வீட் போட்ட மாதிரி. முதலமைச்சரோட ட்வீட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தேங்க்யூ சொன்ன மாதிரி தான். காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு விரிசல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓல்ட் காங்கிரஸ் வெர்சஸ் நியூ காங்கிரஸ் தான். யாரு ஜெயிக்க போறாங்க? ஓல்ட் காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்களா, நியூ காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்களா? வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை நீங்க உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அதற்கு முன்னதாக நம்மளுடைய நிகழ்ச்சியில இறுதியில நேர்களாகிய நீங்களும் பங்கேற்கும் விதமான ஒரு கேள்வி கேட்கப்படும். அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று பிரதமர் மோடியினுடைய வருகை இருந்திருக்கு. என்டிஏ கூட்டணியில பரப்புரை கூட்டத்துக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய பிரச்சாரமானது இது இந்த தேர்தலானது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான தேர்தலாக தான் முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில பிரதமர் மோடியினுடைய வருகை, அந்த பேச்சு எந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்குதா? மதுராந்தகத்துல முதல் கூட்டத்துல திரு டிடிவி தினகரன் போன்றவர்களை அறிமுகப்படுத்தி என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறத பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இப்ப நடக்கிறது ரெண்டாவது கூட்டம். இது மதுரையில ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு கூட்டமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் அந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விட்டுதான் பிரதமர் வந்திருக்கிறார். பிரதமர் ஒரு கோயிலுக்கு செல்வது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதுவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்து அப்படிங்கிறதுல பெரும் ஒரு பெருமையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போறதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டில் அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு இங்க எல்லாமே இடம் உண்டு. ஆனா திருப்பரங்குன்றத்தை மோடி அவர்கள் சூஸ் பண்றதுக்கு காரணம் இப்போ கடந்த டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் சொன்னார். தமிழ்நாடு அரசுக்கு அதற்கு மறுப்பு தெரிவித்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் அந்த தீபத்தை வழக்கப்படி ஏற்றினாங்க. அதன் பிறகு பெரும் சர்ச்சையானது. போலீஸ் அதிகாரிகள் அவர்களை அந்த தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தார்கள். மதுராந்தக கூட்டத்தில் கூட பிரதமர் அந்த தீபம் ஏற்றுவதை தடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிபதியை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. காங்கிரஸ் டிஎம்கேவினுடைய அவங்களோட மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொன்னார். ஸோ பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் போனது நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், அங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அந்த ஹிந்து கன்சாலிடேஷனை பிஜேபி எய்ம் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அந்த சர்ச்சைக்குரிய அந்த ஒரு விவகாரத்தில் பிரதமர் அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
பாஜக வந்து அதிமுகவிடம் திருப்பரங்குன்றம் தொகுதியை கேட்டிருப்பதாக தகவல். ஸோ அதனால தான் பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறாரு. இது ஒரு பார்ட் ஆஃப் தி விசிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் அதிமுகவும் பாஜகவும் இணைந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு அலையன்ஸாக அது ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தப்போ பிரதமர் மதுராந்தகத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் யுனைட்டடாக இருக்கிறோம்னு சொன்னார். இப்போ ரெண்டாவது முறையும் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்கிறது என்னன்னா, திமுக கூட்டணியில் இன்னும் அது போன்ற ஒரு கூட்டம் கூட நடைபெறவில்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் நிலவுகின்ற இந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் ரெண்டாவது முறையாக வந்து போகிறது வந்து எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரூலிங் கூட்டணியை விட அப்படின்னு காமிக்கிறாரு. இன்னொன்று வந்து மீண்டும் மீண்டும் அவர் வந்து இது என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. ஆமா, இவரு பிரதமர் மோடி பேசும்பொழுது வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு பேசுறாங்க. இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதற்கு முன்னதாக எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு சார். பிரதமர் மோடி முன்வைக்கக்கூடிய அவர் சொல்லும் பொழுது நேற்று முருக பக்தர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல் இங்க தமிழகத்துல எடுபடுமா? இதுவரைக்கும் எடுப்படலை, இனிமேலும் எடுப்படுவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. இந்த தேர்தலில் கூட கடந்த 2020 ஜூலையில் கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கந்தசஷ்டி கவசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அந்த யூடியூப் சேனலில் அந்த கருத்துக்களை பேசிய இருவர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அப்போ அதிமுகவினுடைய ஆட்சி பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. இருந்தாலும் அதை பெரிய சர்ச்சையாக மாற்றி வேல் பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. பல முருக பக்தர்கள் என்னை உட்பட எல்லாருமே அப்படிப்பட்ட வேல் பூஜை அப்படிங்கிறதே கிடையாது. வேலுக்கு வேல் முதல்ல வீட்டில் வைக்க மாட்டாங்க. வேல் வீட்டில் வச்சா அந்த வேலுக்கு பூஜையும் பண்ண மாட்டாங்க. வேல் பூஜை அப்படிங்கிறது வந்து கோயிலில் நடக்கக்கூடிய ரொம்ப சம்பிரதாயமான ஒரு விஷயம். அது எல்லா கோயில்கள்லையும் நடக்காது. பழனி போன்ற முக்கியமான கோயில்களில் தான் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு அது அப்பவும் அதை கைவிடாமல் வேல் யாத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்தை கையெடுத்தாங்க. அந்த விஷயமும் பாஜகவுக்கு பெருமளவில் உதவி பண்ணலை. அதன் பிறகு வெற்றிவேல் வீரவேல் முழக்கங்களை பிரதமர் அமித்ஷா போன்றவர்கள் மக்களிடையே கொண்டு சென்றார்கள். எந்த ஒரு இப்பயும் கூட வந்து அதே மாதிரியான முழக்கத்தை தான் இல்லை 2025 ஜூன் மாதம் 2025 பிப்ரவரியில் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையில வந்து மாமிசம் உண்டதாக ஒரு புகைப்படம் வெளியானது. அதன் பிறகு பெரும் சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சைக்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்து முன்னணி மற்றும் பாஜகவினுடைய தோழமை கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்றாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க பண்ணிட்டு முன்ன அமித்ஷா வராரு, அவரும் முருக பக்தர்கள் பத்தி பேசுறாரு. அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஹிந்து கன்சாலிடேஷன் வேணும், இந்துக்கள் எல்லாம் ஒரு அணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அந்த மாநாட்டிலேயே வந்து அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டது வந்து மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. ஏன்னா அண்ணா பெரியார் போன்றவர்களை வந்து அந்த மேடையில் வந்து அந்த காணொலியில் வந்து தவறாக சித்தரித்தார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஸோ அதுவும் ஃபெயிலான பிறகும் கூட இப்போது பாஜக வந்து இதை எடுக்கிறாங்க. அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸை தமிழ்நாட்டில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இது மேலும் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. ஏன்னா திருப்பரங்குன்றம் நான் போயிட்டு வந்திருக்கேன் இந்த சர்ச்சைக்கு பிறகு. அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி ஒன்றாக இருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகளாக பழகுகிறார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடந்த 70-80 வருடமா எல்லாமே ஒன்னா இருக்கிறாங்க. பரம்பரையா அங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இந்து கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் வருவார்கள், இஸ்லாமியர்களின் தர்காக்கு இந்து மக்கள் செல்கிறார்கள். அந்த தர்காக்கு போய் மந்திரிச்சு விடுறது எல்லா விஷயங்களையும் இந்து மக்கள் அங்க பண்றாங்க. அந்த எந்த இந்து கோயிலுக்கு எந்த கடையில இருந்து பூஜை சாமான் வாங்குறாங்களோ தர்காவுக்கு போறதுக்கும் அதே கடையில இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஸோ அந்த லோக்கல் பீப்புளோடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அயோத்தியாவில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இங்கே ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது நடக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு.
இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இவங்க வந்து என்டிஏ ஆட்சி அப்படின்றாங்க, இந்த அதிமுக ஆட்சி அப்படின்றாங்க. இந்த முரணை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரே இது கூட்டணி முதல்ல இருந்தே இருக்கிற முரண் தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது என்டிஏ ஆட்சின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு பயம் என்னன்னா என்டிஏ ஆட்சின்னு சொன்னா அது கூட்டணி ஆட்சி என்று புரிந்து கொள்ளப்படுமோ அப்படிங்கிறது. இப்ப திமுகவிலையும் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லும் பொழுது அதிமுகவும் அதே ஸ்டாண்டை எடுத்தாதான் அவங்களுக்கும் வாக்குகள் வரும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் நினைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்தோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 80ல் ஒரு ஃபார்முலா, 2006ல் டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்டா வந்த பிறகும் கூட காங்கிரஸோட அவுட் சைட் சப்போர்ட்ல பண்ணா கூட அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்த்துக்கல. ஸோ அதனால திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க தலைமையிலான ஆட்சி அப்படின்னு தான் ஓட்டு கேட்பாங்க. பட் பிஜேபி வந்து அதை என்டிஏ ஆட்சிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய முரணா நான் பார்க்கல. அதே மாதிரி இப்போ தென் மாவட்ட மக்களுடைய வாக்கு விகிதம் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கடந்த கால அரசியலை வந்து முன்வைச்சே பேசுறாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஓபிஎஸ் உடைய வருகையா இருக்கட்டும், தேமுதிகவினுடைய வருகையாக இருக்கட்டும், இன்னமும் வந்து அவங்க சொல்ற அந்த அதிமுக செல்வாக்கு அப்படின்றது வந்து தென் மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அவங்க தென் மாவட்டத்தில் பெரும் தோல்வியை 58 இடங்கள்ல 18 இடங்கள் தான் அதிமுக சொல்லும்போது தென் மாவட்ட மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு இல்ல அவர் சொல்றாரு. பட் அதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் என்டிஏக்கு. ஆனா சசிகலா அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க கேண்டிடேட்ஸ் போட்டாங்கன்னா அவங்க ஒரு 2000-3000 வாக்குகள் ஒரு கான்ஸ்டிடன்சிக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டிடிவி ஏடிஎம்கேக்கு போனதுனுடைய இம்பேக்ட் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு டிஎம்கே வந்து தேமுதிகவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வாக்குகளை வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு 1000-500 வாக்குகளில் கூட வெற்றி வாய்ப்பு இழக்கலாங்கிறதுனால எல்லாரும் க்ளோஸ் பண்ணுறாங்க. தென் மாவட்டங்களில் கடந்த முறை மாதிரி அதிமுகவுக்கு பெருமளவில் வெற்றி வருமானு கேட்டிங்கன்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதற்கான சிச்சுவேஷன் வந்து இப்போ இவால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த முக்குளத்தூர் ஓட் பேஸ் வந்து ஸ்பிளிட்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு இருந்தால் முழுக்க இங்கே வந்துடும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடங்களில் அதிமுக வந்து ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நான் 2024 தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது நான் பார்த்தேன். ஸோ அந்த எண்ணம் வந்து முழுவதுமாக மாறிவிட்டது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களால் பெரும் ஒரு சப்போர்ட் பேஸ், ஒரு பெரிய ஒரு ஆதரவு திமுகவுக்கு எக்ஸ்ட்ராவாலாம் இருக்காது. திமுகவுக்கு வழக்கமாக முக்குளத்தூர் மக்கள்கிட்ட என்ன ஆதரவு இருக்கோ அந்த ஆதரவு கண்டினியூ ஆகுமே தவிர ஓபிஎஸ் அவர்களால் திமுகவுக்கு பெரிய பலன் ஒன்றும் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தேனியில மட்டும்தான். கடந்த முறை இல்லை முதலமைச்சராக இருந்தாலும் அவர் கட்சியிலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சரை நீக்கக்கூடிய அளவில் தான் அவரும் அந்த கட்சியில் இருந்திருக்கிறாரு. அவருடைய சப்போர்ட் பேஸும் இருக்குது. அதனால் ஓபிஎஸ் அவர்களால் திமுகவுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வந்து எதிரிகளையும் அரவணைக்கிறார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மட்டும்தானே தவிர வேற எந்த விதத்துலையும் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை வந்து திமுகவுக்கு பெரிய பலத்தெல்லாம் கொடுத்துறாரு. நீங்கள் தேனி மாவட்டத்தை தாண்டி ராமநாதபுரத்தில் அவர் ஜெயிச்சார். அவர் வந்து அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டில் ஜெயிச்சார். அந்த சிம்பத்தி ஒரு முறை தான் இருக்கும். அந்த சிம்பத்தி இப்போ திமுகவுக்கு போனதுனால அந்த சிம்பத்தி கூட அவருக்கு வராது. சார் அதுக்கு அடுத்தபடியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி செல்வதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. ஏன் வந்து இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாம டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குங்களா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா இங்க நடந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? அங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுக இன்னைக்கு இல்லைல்ல. அத்வானி வாஜ்பாய் காலத்தில் இருந்த பாஜகவும் இன்னைக்கு இல்லை. பாஜக வந்து மாநில கட்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவையும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு வீக்கெண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. பட் அது சீட் ஷேரிங்காக தான் போகிறாருன்னு தெரியுது. பட் பிஜேபி அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த அலையன்ஸை வந்து லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெசேஜை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பிஜேபி. அது ஏடிஎம்கே என்ன அதை வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்களை அதிமுக எடுத்தாலும் கூட பாஜக வந்து அதை அதிமுக எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் புல் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த ஆட்சி வந்தால் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வி கால் த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் அவங்க வலியுறுத்தவே இல்லையே. எந்த
பிஜேபி வந்து இல்ல பிஜேபி என்டிஏ ஆட்சினாலே கூட்டணி ஆட்சி தானங்க. அந்த அழுத்தம் அப்ப அதிமுகக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதிமுகவுக்கும் இருக்கு, திமுகவுக்கு இருந்தது. திமுக அந்த அழுத்தத்தை காங்கிரஸ் கிட்ட எங்களால முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. பட் அதிமுக சொல்லல. ஏன்னா இன்னொரு விஷயம், பாஜகவும் அதை வெளிப்படையா கேட்கல. பாஜக உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை சீட்டுகள் வந்து பிஜேபி 45 சீட்டுகள் வந்து கொடுக்கறதா இருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எல்லா கட்சிகளுக்கும் வந்து சீட் ஒதுக்குறாங்க. ஆனா வந்து அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அவங்க கூட்டு அந்த சில கட்சிகளுக்காகவும் பிஜேபி வந்து அவர்களை சார்ந்திருக்க கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? சோ ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான நிலைமையில அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டிடுவாங்க, இல்ல பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? பிஜேபி ஒரு 50 சீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு டிடிவி தினகரன் அவங்க கூட்டிட்டு வர கட்சிக்கெல்லாம் அதிமுக 35க்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து. பட் பாஜக 50லேருந்து 55 சீட் கேட்குறாங்க என்டிஎஸ் பிளாக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதிமுக 165 இடங்களுக்கு குறைவாக போகமாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது எப்படின்னு கொஞ்சம் அந்த சீட் ஷேரிங்கை பற்றி இப்போது பேசுறது ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்கும். அது வந்த பிறகு அதை பற்றி பேசிக்கலாம். நேற்று தினம் தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அண்ணன்ற வார்த்தையை தவிர்த்திருக்காரு. எப்பயுமே அவங்க வந்து ஒரு சகோதரத்துவத்தை வந்து 2 பேருமே வெளிப்படுத்திட்டு இருந்த நிலைமையில அவர் வந்து நேற்று அவருடைய விஷல வந்து தவிர்த்திருக்காரு. முதலமைச்சரும் வந்து அந்த வார்த்தையை வந்து சகோதரர் என்ற வார்த்தையை வந்து தவிர்த்திருக்காங்க. இது எப்படி பாத்துக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே இந்த கூட்டணியில சில முரண்பாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த முரண் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதை எப்படி சார் பாக்குறது? அலையன்ஸ்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நடக்குமான்னு தெரியல. பட் ராஜ்யசபா சீட்டுடைய நாமினேஷன் 5ஆம் தேதி முடியுது. 3ஆம் தேதிக்குள்ள நீங்க திரும்ப வரணும்னு சொல்லிட்டு திமுக கெடு விதித்ததாக கூறப்படுகிறது. ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ட்வீட்லேயே வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அது என்னமோ போடணுங்கிறதுக்காக அந்த ட்வீட் போட்ட மாதிரி தெரியுது. எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, நாமளும் விஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியுது. முதலமைச்சரோட ட்வீட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தேங்க்யூ சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஸோ காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு பெரும் விரிசல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இது காமிக்குது. பட் அலையன்ஸ் பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இதற்கு மேல் அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு, அந்த பேச்சுக்களும் இருக்கு. ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய போஸ்ட்ல வந்து டுகெதர் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த காங்கிரஸ் தலைமைக்கு 2 முரண்பாடுகள் இருக்கு. நிச்சயமா அது ஓல்ட் காங்கிரஸ் வெர்சஸ் நியூ காங்கிரஸ் தான். யாரு ஜெயிக்க போறாங்க, ஓல்ட் காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்களா, நியூ காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிடும். 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள வெளிப்படையான விஷயங்கள் வெளியில வந்து. ஏன்னா கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் பேசும்போதும் கூட 25 தொகுதிகளுக்கு நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த கூட்டணியில இது இல்ல ராஜ்யசபா வேணுமா வேணாமான்னு அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட்டணியில இருக்க மாட்டாங்க. அது 3ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நேயர்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது முருக பக்தர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் தமிழகத்துல எடுபடுமா அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.